தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. 31 குடும்பங்களுக்கு, இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் கடந்த மாதம் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அது ரத்து செய்திருக்கிறது இந்த மதுரை கிளை நீதிமன்றம். ஸோ அது என்ன பின்னணி இதில்? இல்லை, இந்த கம்பேஷனேட் கருணை அடிப்படையில் ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் பதவி தருவது என்பது அரசு தரப்பிலிருந்து இந்த 31 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி முடிவெடுக்கும் போது இவர்கள் வைத்த வாதங்களை கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து வந்துடலாம். விஜயநாராயணன் என்ன பேசினார் அப்படி, அட்வொகேட் ஜெனரல் என்ன பேசினாருன்னா, ஒரு ஜென்யூன் ஆஸ்பரண்ட் யாராவது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறாங்க, அரசு வேலைகளுக்கு பதிவு செஞ்சேன், எனக்கு வேலை பறி போயிடுச்சு அப்படின்னு ஜென்யூன் ஆஸ்பரண்ட்ஸ் யாராவது பதிவு போட்டால் வழக்கு போட்டால் பரவாயில்ல அப்படின்னு இவர்கள் தங்களுடைய வாதங்களை வைத்தார்கள். அதுலேயும் குறிப்பாக, இட் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் that my learned friends do not have enough humanity in public interest. இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், கரூரில் இவரை பார்க்க இறந்த குடும்பத்தினர் மீது நமக்கு வருத்தங்கள் உண்டு. அவருடைய ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகம் அவர்களுக்காக வருந்தியவர் தமிழ்நாட்டிலேயே இல்லை. களத்திற்கு ஓடியவர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், கதறி அழுதவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள், இரவோடு இரவாக தூக்கம் கலைத்து இரவோடு இரவாக களத்திற்கு விரைந்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய கழகத் தலைவர் அவர்கள், வெளிநாட்டில் இருந்தபோதும் அடுத்த நொடி கிளம்பி ஓடி வந்தவர் எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தின் நம்பிக்கை எதிர்கட்சி தலைவர் அவர்கள். நம்மளுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்லையா? அங்கிருந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க புறமுதுகிட்டு ஓடிய நடிகர் விஜய் பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் ஆர்வம் உள்ளவரான். அந்த மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார் விஜய். இதுக்குன்னு ஒரு தனியாக ஜியோ பாஸ் பண்ணலை. இவர் கொடுக்கக்கூடிய இந்த வேலையை எப்படியும் நீதிமன்றம் தடை செய்துவிடும் என்று விஜய்க்கு தெரியும். தெரிந்து கொண்டே இப்போதைக்கு போனால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் அவசர கதியில், ஏன்னா இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வழக்கில் நீதிமன்றம் அதை குறிப்பிட்டுச்சு. பணி ஆணையை பெற்றார்கள் அல்லவா, அவர்களிடம் பரிசீலிக்காமல் இந்த உத்தரவு தரப்பட்டிருப்பது என்பதில் ஒரு கூடுதல் தகவலை இந்த நீதிமன்றம் சொல்ல விரும்புகிறது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பணி நியமன ஆணைகள் இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ என்கின்ற வார்த்தையை நாங்கள் முன்னரே பயன்படுத்தி விட்டோம். நீ பார்த்துருப்பீங்கல்ல, நீதிமன்றத்தினுடைய இது ஒரு டெம்பரவரியாக தான் அந்த இதை எடுத்துக்க முடியும் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, அதை மீண்டும் இப்போ கோர்ட் மென்ஷன் பண்ணிச்சு. ஒரு விஷயத்தை நீதிமன்றம் இது ஒரு ஏற்புடைய விவகாரமாக ஏற்றால் மட்டும்தான் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு போடும் என்கின்ற அடிப்படை சட்ட அறிவே இல்லாதவர்களாக ஒன்று இவர்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி போட்டிருக்காங்க, கண்டிப்பாக இது இல்லாமல் போயிடும், இந்த வேலை கொடுக்குறது இல்லாமல் போயிடும், பரவாயில்ல இன்றைக்கி நான் போகிறேன், இப்போதைக்கு நான் ஒரு சீனை கட்டு வந்தால் போதும் அப்படின்னு அந்த மக்களுக்கு குச்சி மிட்டாய் குருவிரட்டி கொடுத்து ஏமாத்துற மாதிரி அந்த அப்பாவி மக்களை மீண்டும் ஒரு முறை அவருடைய வயிற்றில் அடித்திருக்கிறது தாவேக அரசு. இதை நீதிமன்றத்தின் பாஷையில் கேட்குறதா இருந்தால், அருமையான கேள்விகளை நீதிமன்றத்தில் பாஷையில் கேட்குறதா இருந்தால், we wonder why the government could not have extended training in skills and entrepreneurship for deserving members of families. அந்த குடும்பத்தில் தகுதியானவர்களுக்கு ஸ்கில்ஸும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குமான ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம்ல, திறன் மேம்பாடு இதெல்லாம் கொடுத்து, த கவர்மெண்ட் வுட் பி கிரியேட்டிங் லீடர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஈச் ஃபேமிலி ஹூ கேன் லேட்டர் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர்ஸ். அரசு நினைச்சா முடியுமே, ஒரு சுய தொழில் ஒன்று செஞ்சு கொடுக்கலாமே, அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கலாமே, அவங்க நாளைக்கு பிறருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாமே. இதெல்லாம் யாரு கேட்குறா? நீதியரசர்கள், நீதிமன்றம் கேட்கிறது. The government can bear the expense of such technical courses. வேற ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸ் கொடுங்க, அவங்கள ஸ்கில்டு பீப்புளாக உருவாக்குங்க.
நீங்க அரசு தரப்பிலிருந்து அவர்களுக்கு பணி தரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதையும் நீதிமன்றம் கேட்கிறது. இஃப் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் வாஸ் பர்மிட்டட் இன் தி பிரசன்ட் கேஸ், it would only open floodgates for various others to seek such employment. அழகான வார்த்தை. இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு நீங்க கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டை வந்து இந்த நேசத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் வேலை தருவது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா it would only open the floodgates. ஒரு வெள்ளத்திற்கான கதவை வந்து அதை திறந்து விட்டுரும். இப்போ நாளை பின்ன போறவன், நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீம் வீடியோலாம் வந்துருச்சு. ஏன்பா நீ ஏன்பா சும்மா இருக்கிற, விஜய் நிகழ்ச்சிக்கு போய் சாக வேண்டியது தானப்பா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குது. பார்க்கலையா? ஆச்சரியமா பார்க்குறீங்க? அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலையா? சும்மா வீடியோ விளையாட்டாக போடுறாங்க. ஏன் என்னடி அடிச்சுக்கிட்டே இருக்கார் குழந்தைய போட்டு. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்பா அடிக்கிற அப்படின்னு. அவங்க அம்மா கேட்கும்போது, என்னடி அதை பொண்டாட்டி கேட்குது, என்னடி என்ன கேட்டா தெரியுமா, என்ன கேட்டா அப்படி, விஜய் என்ன வேலை கொடுக்குறாரு, நீயும் போய் ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங்கில் சாக வேண்டியது தானே, ஒரு கட்சி மீட்டிங்கில் எங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும்ல வீட்டுக்கு, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு கேட்குறாங்க. நகைப்பிற்குரியதாகவும் அதை மாற்றிட்டாங்க, சட்டத்துக்கு புறம்பானதாகவும் அதை மாற்றிட்டாங்க. இது இப்படி தர்றது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஒர்க் ஆக்சிடென்ட்டுக்கு நான் எக்ஸாம்பிளை வந்து நீதிமன்றமே சொல்லுது. எத்தனையோ பேர் ஃபயர் ஒர்க்கில் சாகுறாங்க, எத்தனையோ பேர் மோட்டார் ஆக்சிடென்ட்டில் சாகுறாங்க. வேர் ஈவன் தோ த லாஸ் ஆஃப் லைஃப் மே பி டியூ டு ஸ்டேட் இன்ஆக்ஷன். மோட்டார் வெஹிக்கிளில் சாகுறவன், ஃபயர் ஒர்க் ஆக்சிடென்ட்டில் சாகுறவன் வந்து அந்த இடத்துல ஸ்டேட் இன்ஆக்ஷனும் இருக்குது. அதில் இங்கே இல்லை, கரூரில் இல்லை. ஏன்னா இவங்க வச்ச வாதம் வந்து என்னதான் வச்சாங்க, அபத்தமான வாதம். போலீஸ் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு விஜய் நன்றி சொன்ன அந்த போலீஸையே போலீஸால தான் நடந்துன்னு வாதம் வச்சாங்க நேற்று. அதனால தான் அவங்களுக்கு வந்து கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சாங்க. இதில் போலீஸுடைய இனபிலிட்டி இருக்கா இல்லையா? பாவம், துணியை தூக்கி வீசினவன், மக்களை தள்ளுனவன், கஷ்டப்பட்டவன் எல்லாம் போலீஸ். அதில் இதில் இன்னொரு காமெடியும் இவங்க பண்ணாங்க, அதையும் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இன்ஆக்ஷன் இருக்குது, விக்டிம்ஸுக்கு வந்து கம்பேஷன் அப்பாயின்மெண்ட் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் இன்னொரு கூத்தம் ஒன்று பண்ணாங்க இவங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வழக்கையும் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடையும் ஒப்பிட்டு பேசினான். அது கூட பரவாயில்ல. இட் வாஸ் சப்மிட்டட் தட் தி எக்ஸாம்பிள்ஸ் கிவன் பை த ஸ்டேட் என்ன அப்படின்னா, லீலாவதி மர்டர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலரா இருந்தாங்க, அந்த மர்டரை கொண்டு வந்து இதுல சம்பந்தப்படுத்தி சொல்லுங்க. அதுல எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? கோர்ட் கேக்குது, இட்ஸ் இஸ் a political murder and another of இவங்களாவே ஒரு முன்னணிக்கு வந்துட்டாங்க. சிபிஐ சார்ந்த ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, லீலாவதி போல ஒரு பொலிட்டிக்கல் மர்டர். இந்த அரைக்கிருக்கர்களை, இந்த வன்மவாதிகளை என்ன வார்த்தையை சொல்லுவது? எனக்கு தெரிஞ்சு இதுல அப்பட்டமா திமுக வந்து அடிச்சிருக்காங்கன்னு தோணுது. லீலாவதி படுகொலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீதிமன்றம் காரி மூஞ்சிலே துப்பி இருக்கு. அவ்வளவுதான் சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? அனதர் எக்ஸாம்பிள் என்னது, ஸ்டெர்லைட் ஃபயரிங். அது என்னது, இங்க வாங்க ஒப்பிட்டுக்கு. அதுல வந்து கோர்ட் சொல்லுது, which pertain to police excesses. காவல்துறை தன்னுடைய நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை தாண்டி சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தையும், காவல்துறை தன்னால் இயன்றதையெல்லாம் செய்தும் காப்பாற்ற முடியாமல் போன விஜயுடைய அந்த தாமதமாக வந்ததுதான் காரணம் என்று சட்டமன்றத்தில் அன்றைய முதல்வர் பேசியதை போல, இவர் தாமதமாக வந்துட்டு அதற்கு பின்னால் ஒரு தள்ளுமுள்ள நெருக்கடி ஏற்பட்டு வடக்கு சிபிஐயில் இருக்கும் பொழுதே இது லீலாவதி மர்டருக்கு நிகரான ஒரு மேட்ரு, மதுரை கவுன்சிலர் லீலாவதியுடைய மர்டருக்கு நிகரான கேஸு, இது ஸ்டெர்லைட்டுக்கு நிகரான கேஸு என்று பேசுவதை விட ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? ஒன்று. In both the cases, the law states that SC/ST people should be given appointment. நீங்க அதையே மேற்கோள் காட்டினாலும் அதுலயும் SC/ST பீப்புளுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு இருக்குது. இல்ல நீங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அந்த டெக்னிக்காலிட்டி அவுட். அப்ப there are number of aspirants in Tamil Nadu. நீதிமன்றம் கேட்கிறது, நான் சொன்னேன்ல, there are number of aspirants in Tamil Nadu thinking they'll get an opportunity. நமக்கும் அரசு வேலை கிடைச்சிரும் என்று ஏங்கி கொண்டு சாவவன் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கான் நாட்டில், தமிழ்நாட்டில். இப்படி வந்து ஒரு அசாதாரணமான ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து இறப்பதற்காக எல்லாம் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் இவர்களை விட தகுதியானவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கான். விஷவாயு கசிவுல மக்கள் இறந்தாங்களே,
நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. ம். விஷவாயு கசி என்பது தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தே புட் தெம்செல்ஃப் இன் தி டேஞ்சரஸ் பொசிஷன். தன்னை உயிரையே வந்து பணைய வைக்கிறாங்க. அவனை கொடுக்கலாமே, அவனை 2 லட்சம்ல கொடுத்தீங்க. அவன் வடநாட்டுக்காரனா அதை ஒரு பக்கம் விடுங்க, அதில் யார் தமிழ்நாடுக்காரருக்கான்னு பார்த்து. ம். இல்ல, அதுல கூட அது பாகுபாடு பார்க்கறது வந்து சரியான அணுகுமுறை. இல்லை அப்படி இல்லைங்க, ஸ்டேட் எப்படி கவர்மெண்ட் ஜாப் தரும், வேற இடத்துல ஆதார் இருக்கிறவனுக்கு, அப்படி சொல்ல வரேன் நான். இல்ல, காம்பன்சேஷன் தான். நான் காம்பன்சேஷன் பற்றி சொல்லலை, கவர்மெண்ட் ஜாப் ஜாப் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் தான் நீங்கள் கேஸே. நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லுது, எக்ஸ்கிரேஷியா கொடுங்கன்னு கோர்ட் சொல்லுது. வேற ஏதாவது ஸ்கில் இதை டெவலப் பண்ணி நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆக்குங்கலாம் கவர்மெண்ட் சொல்லுது. அதில் நீங்கள் வடநாட்டுக்காரோட ஆக்கலாம், தப்பு இல்லை. பிரச்சனை வந்து அரசு வேலையை தரும்போது தானே சிக்கல். அதனால தான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகே. அதில் நான் அந்த பாகுபாடை பார்க்க வரல, சட்டத்தின் பாசிபிலிட்டியை பார்க்க வர்றேன். அப்போது அதில் ஒரு பாயிண்ட் தான் புஷி ஆனந்த் பேசுறது ஞாபகம் வருது எனக்கு. இது பேசும்போது நாங்கள் எங்கள் தளபதியை பார்க்க போகிறோம், உன் வேலைடா இன்க்ரிமெண்ட் போயிடும், உன் இன்க்ரிமெண்ட்டும் வேணாம், உன் வேலையும் வேணாம், எங்கள் தளபதி முகத்தை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார்ல புஷி ஆனந்த். அப்போ அவர் என்ன, எல்லாரும் அவர் என்ன சொல்லி விமர்சித்தாங்க? ஒரு வேலைக்கு போகிறவனை வந்து ஒரு நடிகனை பார்க்க கூப்பிடுறீங்களே, இப்போ அதை நியாயப்படுத்துது இந்த விஜய் அரசு. புஷி ஆனந்த் சொன்னது தான் சரி, இனிமேல் அதுதான் வந்து அரசியல். எனக்கு எவனும் வேணாம், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் போனான்ல, அவன் செத்தா 2 லட்ச ரூபா அவனுக்கு. எனக்கு எதுவுமே வேணாம், எங்கள் தலைவரை பார்த்தா போதும்னு போனான் பார்த்தீங்களா, அவன் செத்தா கவர்மெண்ட் வேலை அவனுக்கு. புரியுதா? அப்போது எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கானுங்க நாட்டை. இதில் வேதனையின் உச்சம், அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்ன அப்படின்னா, திமுக இழுத்துக்கிறாங்க, அடிக்கடி தொட்டு நக்கிக்கிறானுங்க. இதில் திமுக என்ன இருக்குது? இதில் 3 தரப்புல 3 பேர் இதில் வந்து பெட்டிஷனர்ஸ். இது திமுக என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை, எனக்கு இன்னும் டெக்னிக்கலாக கேள்வினா, வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் வாதங்க வச்சுருக்காங்க. அதான் நீங்கள் சுட்டி காட்டினீங்க. ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இன்னும் லீலாவதி படுகொலையாக இருக்கட்டும், இன்னும் காவல்துறை வந்து இங்கே சாடிய விதமாக அவங்க வைத்த வாதங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கும்போதே இவங்களாவே அந்த கான்ஸ்பிரன்சி தியரியை மீண்டும் இதில் வந்து வாதங்களாக புகுத்தும் பொழுது அது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்? கான்ஸ்பிரன்சி தியரிஸை முதல்ல வாதமாக வைக்கலாமா? முதல்ல இதற்காகத்தானங்க உச்சநீதிமன்றம் போனோம், இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பூட்ட போடுங்க அப்படின்னு. முதலமைச்சர் போகக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. எது வந்து சப்ஜுடிஸாக இருக்கோ அதை பேசக்கூடாது என்று சொல்கிறோம். இப்போ புரியுதா? நாங்கள் ஏன் உச்சநீதிமன்றம் போனோம்னு உங்கள் கேள்வியில் தான் இன்னொரு கேள்விக்கு பதிலே நான் சொல்கிறேன். கரூர்ல எங்க குடும்பம் அப்படின்னாருல ஆதவர்ஜுனா, கலக்கு வழக்கு இருக்கு கரூர்ல, பழி தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாருல. இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை வந்து மறைமாற்ற பார்க்கிறீர்கள். இப்போ இதில் there are number of aspirants in தமிழ்நாடு thinking they'll get an opportunity. தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். Here it is given to someone else for welfare scheme. நலத்திட்டம் என்கின்ற பேரில் வேற ஒருத்தர் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் வெல்ஃபேர் ஸ்கீம் ஷுட் ஃபாலோ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். நலத்திட்ட உதவி என்பது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் தரணும். அரசமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டது இருக்கணும். என்ன துப்பம் வருது நீதிமன்றம்? அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளை பின்பற்றாமல் ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்த மக்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்க. திமுக கூட பணம் கொடுத்துருக்கு, அது வேற, அது சட்டத்துக்கு உட்பட்டு. அரசு வேலையை கொடுக்கறது வந்து இவர்களை விட தகுதியானவர் எத்தனையோ பேர் இருக்கான், அப்படி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா. அப்போ have to see if the government is providing employment as per the existing scheme or creating a new scheme. அதான் மெயின். நீ ஸ்கீமை உருவாக்குனியா? ஏன்னா ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர் அப்படிங்கிற ஒரு போர்வையில், அவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு வாய்ப்பு அப்படிங்கிற போர்வையில் இதை கொடுத்து வராங்க. அப்போ மறுவாழ்வு வாய்ப்பு என்கின்ற போர்வையில் நீங்கள் தர முடியும். அப்படி தரதா இருந்தா அதன் கீழ் வரக்கூடிய கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு தனியா ஒரு ஜீவோ இருக்கு, அதையும் இவனு ஃபாலோ பண்ணல. ஓகே, புரியுதுங்களா? இது முக்கியமான வாதம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீதிமன்றம் முன்வைத்த வாதங்களில் அற்புதமாக இந்த விஜய் அரசை வந்து விஜய் பாஷையில் சொல்றதா இருந்தா, குட்டு குட்டு குட்டுன்னு வச்சேன்னு சொன்னார்ல, அதை சொல்றதா இருந்தா, எக்ஸசைஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் மஸ்ட் பி வித்தின் தி கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ். ஒரு அரசு தன்னுடைய அதிகாரத்தை அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட வரையறைக்குள் தான் தன்னுடைய அதிகாரத்தை அது அரசு பயன்படுத்த வேண்டும். இஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் வேர் டு பி லெஃப்ட் அன்ஃபெட்டட் அண்ட் கிவன் ஃப்ரீ ஹேண்ட், chaos will reign. அப்படி இல்லாம அரசுக்கான அதிகாரம்
வரைமுறையற்றதாக மட்டற்றதாக தரப்படுமையானால் அது நிச்சயமாக மாநிலத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கிறார் நீதிபதி. அது இப்ப நீங்க குழப்பம் தான் ஏற்படுத்துவீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா. ஒண்ணு இதை சொல்லிட்டு இதான் லாஸ்ட் ரொம்ப ஹைலைட் ஆனது. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். என்ன வார்த்தை! நீதிமன்றம் சொப்புன்னு கொட்டுன்னு சப்புன்னு அரைஞ்சிருக்கு. குட்டுன்னு வச்சாங்கன்னு சொன்னார்ல, அது கூட சும்மா லேசு தான் இப்படி கொட்டு வைக்கிறது. கூப்பிட்டு சப்புன்னு அரைஞ்சிருக்கு. எப்படின்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு போடுவார்ல விஜய் பாட்டில், அந்த மாதிரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அப்படி சொல்லியிருக்கு கோர்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். ஓகே, ஒரு ஸ்டேட் வந்து தூக்கி வீசுறதுக்கு உங்க அப்பா சொத்தாடான்னு கேக்குது. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தூக்கி ஒரு ஸ்டேட் தூக்கி வீச முடியாது. இட் ஹேஸ் டு பி earned. என்ன வார்த்தை! இது வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. இட் ஹேஸ் டு பி earned. இட் cannot be thrown away by the state. அடுத்து கேளுங்க. to be it is not to be thrown away by the state. It has to be earned. Its value has to be realized. இதெல்லாம் என்னன்னு புரியுதா? அரசியல் ரீதியா கோர்ட் பேச முடியாது, ஆனா இந்த வார்த்தைக்கெல்லாம் மீனிங் புரியுதா? இட்ஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். ஓகே, அப்படின்னா என்ன? அதனுடைய மகத்துவம் புரியப்பட வேண்டும், அது உணரப்பட வேண்டும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் டு பி செரிஷ்ட். அதனுடைய முக்கியத்துவம் கொண்டாடப்பட வேண்டும். அப்ப இதெல்லாம் யாரு கிடைக்கும்னா, ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். கோயம்புத்தூரில் ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னு ஒருத்தர் வீடியோ போட்டார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து பயங்கரமாக ஏதோ எழுதிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். அவரை போய் ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து வீடியோ எடுத்து, ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. நான் பார்த்தது நல்ல தெளிவாக பேசுகிறாப்புல. பேசினோடனே அந்த கையை கொடுத்துட்டு ஒரு வீடியோ போடுவான். இந்த அண்ணனை நான் டெய்லி பார்க்குறேன் இந்த இடத்துல, பாவம் வீடு கூட இல்லை, உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறான்னு. கமெண்ட்டில் அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. அவர் அங்கே மட்டும் இல்லை, ஒரு நேரத்தில் வந்து கோயம்புத்தூரில் இன்னொரு இடத்துல உட்காந்துருப்பாருன்னு ஏதோ ஒரு இடம், எனக்கு ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் கோயம்புத்தூர்ஸ் பிளேசஸ். இன்னொரு இடத்த போட்டிருக்காங்க. அவர் ஆக்சுவலாக பாவம் கவர்மெண்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணி மனநிலையும் பாதிக்கப்பட்டார். ஓகே, இதுதாங்க இன்னைக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்கிறான். அதனால் மனநில பிறழ்வு ஏற்பட்டு பைத்தியமாகி போறான். உன்னுடைய அஜாக்கிரதையால், உங்களுடைய தாமதத்தால் அரசு அவ்வளவு முடிவு எடுத்தும், இன்னைக்கு சிபிஐல வழக்கு இருந்தும், ஒரு அற்ப அரசியலுக்காக அந்த மக்களுக்கு இந்த வேலை கொடுத்தா இது போகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் வேண்டுமென்றே கரூர் மக்களை, அந்த செத்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார் விஜய். இப்படி ஒரு சட்டம் இப்ப சுப்ரீம் கோர்ட் போறாங்களாமா. சுப்ரீம் கோர்ட் இப்போ இன்னைக்கு மேல்முறையீடு போறாங்கன்னு சொல்லி நம்ம தகவல் வந்துச்சு. இப்போ என்ன சார், இப்போ நீங்க முதல்ல ஆரம்பத்தில் முத்தாய்ப்பா என்ன சொன்னீங்க, இது வந்து விஜய்க்கு நன்றாகவே தெரியும், இது வந்து தள்ளுபடி செய்யப்படும், இது வந்து நிக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ திட்டமிட்டே போய் கொடுக்குறாரு அப்படின்னா இதுக்கும் டிஎம்கே மேல பழி போடுறதுக்கா? பாத்தீங்களா, நான் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தேன், திமுக வந்து வழக்கு போட்டு முட்டுக்கட்டையா இருந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு அரசியல் ஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, சிபிஐ எப்படி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? கடந்த ஆண்டு இதே மகாபலிபுரத்துல அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை வர வச்சு தனி அறையில தனிமையில வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுக்கும் போதே பெரிய விமர்சனத்தை உள்ளாக்கப்பட்டுச்சு. எப்படி நீங்க அந்த பாதிக்கப்பட்ட சாட்சியங்களை வந்து நீங்க தனிமையில நீங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அரசு வேலையை கொடுத்திருக்கிறதும் அதுவும் இந்த வழக்கின் திசையை போக்கக்கூடிய திசையை வந்து வேறொரு திசைக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா? அப்போ இது சிபிஐ எப்படி இதை அணுகுது? பிஜேபியினுடைய கைப்பாகையாக செயல்படும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மோடஸ் ஆப்பராண்டி இருக்கு, ஒரு ஸ்டைல் இருக்கு. எப்போவுமே நீங்கள் இந்தியா முழுக்க பாருங்க, இப்படி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அரசியல் ரீதியாக தேவைப்படும் போது பிடிச்சி நசுக்குவாங்க. நீ என்னென்ன சட்டவிரோதம்லாம் பண்ணுறியோ பண்ணிக்கிட்டே இரு. நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு போயிட்டேன், நான் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வரேன். சிபிஐ இதை வேடிக்கை பார்க்குதாங்கிறீங்கல்ல, தெள்ள தெளிவான ஒரு சப்ஜுடிஸ் மேட்டரில் இன்னைக்கு அவர் அக்யூஸ்டா இல்லைன்னாலும் நாளைக்கு சிபிஐ குற்றவாளியாக சேர்ப்பதற்கு தகுதியான நபர் விஜய், அதற்கான முகாந்திரம் உள்ள நபர் விஜய், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அவர் ஒன்றும் அக்யூஸ்ட் இல்லையா அந்த கேஸ்ல. பட் ஆதவர்ஜுனாவோ புசி ஆனந்தோ, ஆதவர்ஜுனா கூட இல்லை, ஆதவர்ஜுனா வந்து அந்த ஜென்சி போராட்டம் வெடிக்கும் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்படின்னால அதுலதான் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. நம்ம மேல்முறையீடு போயிருக்கோமா? அதுலதான் அதுல மட்டும்தான் அவருக்கு தள்ளுபடினா அவர் குவாஷ் போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஐஆர் போட்டு விட்டுட்டோங்கிறதுனால இவரெல்லாம் சம்பந்தப்பட்டு வரைக்கப்பட்டவர். ஆனால் புஷி ஆனந்தோ அந்த மாவட்ட செயலாளரோ இவங்கெல்லாம் வந்து வழக்கில் இருக்காங்க, நிர்மல்குமார் இருக்காரு. அதனால
என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாளைக்கு இந்த விசாரணை வந்து இன்னும் துரிதப்படுத்தலை, இன்னும் க்ரஷ் பண்ண ஆரம்பிக்கல. இது துரிதப்படுத்தும் பொழுது, ஏன்னா இவங்க சம்மந்தமே இல்லாமல் செந்தில் பாலாஜி சார் பேர் எழுதி தரும்போது ஒட்டுமொத்த கதைக்கே கதாநாயகன் இவன் தான், விஜய் தான். ஓகே. அப்போ அவரை வந்து இது எல்லாத்தையும் செய்ய விட்டு தான் விஜய் வேடிக்கை பார்க்கும் சிபிஐ. அவங்க ஸ்டைல் தான். சட்டப்படி அப்படி செய்யக்கூடாது, உடனே தடுத்துருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இது அரசியலாக்க பார்க்கிறாரா விஜய் அப்படின்னா, அவர் மட்டும் பார்க்கல. கோர்ட்டில் அவங்க வக்கீல் பேசுனது என்ன தெரியுமா? ராதர் தேர் கிளைண்ட்ஸ் டு நாட் ஹாவ் எனஃப் ஹியூமனிட்டி. ஓகே. நமக்கு வந்து மனிதநேயம் இல்லையா? யாரு இந்த 31 பேருக்கு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்களே, ஆயிரக்கணக்கான பேர் வந்து ப்ரிப்பரேஷன்லேயே பைத்தியமாகி போய் கிடக்கிறான். அரசு வேலை கிடச்சிடாதான்னு நிலை தடுமாறி போயிருக்கிறான். அவனுடைய உரிமையெல்லாம் இதை பறிக்கிற மாதிரி இருக்கே என்று கேட்டு வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஹியூமனிட்டி இல்லையா? அரசியலை விஜய் மட்டும் செய்யவில்லை, நீதிமன்றத்திலும் அதே வாதத்தை தான் வைக்கிறார்கள். டு எக்ஸ்டெண்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் 41 persons who died for no fault of theirs out of an accident. இங்கே பார்க்க வார்த்தையை, அவங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை தான், பாவம், அவங்க விஜய் பார்க்க தான் வந்தாங்க. How come you come to a conclusion that it is an accident when the matter is sub judice? இது என்ன விபத்தா? அப்ப எதுக்கு சிபிஐல வழக்கு இருக்குது? 41 பேர் சூசைடா பண்ணிட்டான், இது எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? அப்ப விஜய் இதை அரசியலாக்குவதை விடுங்கள். அந்த வழக்கறிஞர்கள் வாதங்கள் வைக்கும்போது விஜய் நாராயணனுடைய வாதமே அவருடைய வாதமே அதுவாக தான் இருந்தது. ஓகே. சொல்லிட்டு நீதி தான் வெல்லும் எப்படி இருந்தாலும். விஜய் சொன்ன அதே வார்த்தையை தான் நீங்களும் சொல்றீங்க. ஆமா, ஆனா காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினி சொன்ன. தனுஷம் வந்துட்டார்ல இப்போ. ஓகே ஓகே. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.